ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக அழகாக எப்படி பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு ஹாஃப் போனிடெயில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பட்டை கிளிப்பை அதுக்கு மேலே மாட்டிக்கோங்க. அடுத்ததாக டபுள் டேப் எடுத்துக்கலாம். டபுள் டேப்பை நம்ம பட்டை கிளிப்பு மாட்டினோம் பார்த்தீங்களா, அந்த கிளிப்பு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கலாம். பட்டை கிளிப்பு ஃபுல்லாக இந்த டபுள் டேப்பால் கவர் ஆகிற மாதிரி ஒட்டிட்டு கத்திரியால் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற தாளையும் நம்ம இப்போ கிழிச்சு எடுத்துடலாம். அதுலேயும் கம்மு இருக்கும், அதான் டபுள் டேப்பு. அதில் இப்போது நல்லா விரிஞ்சு இருக்கிற மல்லிகைப்பூவை எடுத்துக்கலாம். அந்த பூவோட காம்பை கத்திரியால் கட் பண்ணிக்கோங்க. மல்லிகைப்பூ காம்பை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பூவை மட்டும் அந்த பசை மேலே ஒட்டி விட்ட வேண்டியதான். மல்லிகைப்பூ நல்லா விரிஞ்சோடனே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் மல்லிகைப்பூ நல்லா மொட்டாக இருக்கும் போதே எந்த மாதிரியாலாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். வேணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி எல்லா மல்லிகைப்பூவோட காம்பையும் கட் பண்ணிவிட்டு அந்த பசையில் ஒட்டிட வேண்டியதான். நான் அந்த பட்டை கிளிப்பை டைரெக்டாக ஹேரில் மாட்டிட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கே பின்னாடி நமக்கு வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிளிப்பில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கிளிப்பை தலையில் மாட்டிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மல்லிகைப்பூனாலே காம்போவாக வர்றது ஒன்று ரோசாப்பூ, இல்லைன்னா இந்த கனகாமரப்பூ தான். இந்த கனகாமரப்பூவை எப்படி அழகாக வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு கனகாமரப்பூவை எடுத்துக்கலாம். அதோட காம்பையும் கத்திரியால் கட் பண்ணிக்கோங்க. பட்டை கிளிப்பில் நம்ம ஆல்ரெடி டபுள் டேப் எப்படி வச்சோம் அதே மாதிரி வச்சுட்டு காம்பு கட் பண்ண கனகாம்பர பூக்களை இந்த மாதிரி ஒட்டி விட்டுற வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த வீடியோவில் தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. கனகாம்பர பூக்களை மேக்ஸிமம் நிறைய பேர் வைக்க மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். அடுத்ததாக டபுள் டப்பை ஒட்டிக்கலாம். அதுக்கு மேலே புனிதமான துளசி இலைகளை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துளசி இலைகளை மட்டும் தனியாக எடுத்து அந்த பசையில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி துளசி இலைகளோட விதைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காம்பை அப்படியே எடுத்து இந்த மாதிரி அங்கங்கே கிளிப்பில் ஒட்டி விட்டுக்கலாம். அந்த காம்புகள்லாம் தெரியாத மாதிரி துளசி இலைகளாலேயே நல்லா கவர் பண்ணி அந்த கிளிப்பு ஃபுல்லாகவே நம்ம க்ரீனிஷாக இருக்க மாதிரி ஒட்டி விட்ட வேண்டியதான். அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க காம்புகளை இந்த மாதிரி கத்திரியால் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அழகான ஒரு க்ரீன் கலரில் கிளிப்பு நமக்கு இப்போது ரெடி ஆயிரும். துளசி இலைகளை நார்மலாக ஹேர்பின்லாம் வைக்க மாட்டோம், முடியல அப்படியே சொருவி வச்சுக்கிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சா பார்க்கவும் அழகாக இருக்கும். துளசியோட வாசனையும் நம்ம தலையில் இருக்கும். இந்த துளசி இலைகளையே அப்படியே பேஸாக வச்சுக்கிட்டு, அதாவது பச்சை கலர் இலைக்கு மேலே பூக்கள் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். அடுத்ததா அதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் டபுள் டேப் தேவைப்படுது, அதை எடுத்துக்கலாம். அதை அந்த துளசி இலைகள் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே நம்ம அப்படியே ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி அந்த கிளிப்பு ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா கத்திரியால் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற தாளை கிழிச்சு விட்டுடலாம். இந்த பசை மேலே எந்த பூக்களை ஒட்ட போகிறோம் அப்படின்னா ஆல்மண்டா ஃப்ளவர்ஸ் தான். அதாங்க மஞ்சள் பூக்களை ஒட்ட போகிறோம். இந்த மஞ்சள் பூக்களை அப்படியே ஒட்டினா நல்லா இருக்காதுல்ல, அதனால் அதோட காம்புகளை கட் பண்ணிடுங்க. மேல் பக்கத்துலேயும் இந்த மாதிரி பூவை கட் பண்ணிவிட்டு குட்டி பால்சம் ரோஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பூக்களோட இதழ்களை இப்படி நம்ம சுற்றிட்டே வரணும். பாருங்கள், குட்டியாக அழகாக ஒரு பூ ரெடி ஆயிரும். இதோட அடிபாகம் ரொம்ப தட்டையாக இருந்தால் தான் அந்த பசையில் ஒட்டும் போது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதனால் கத்திரியால் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை அப்படியே அந்த பசை மேலே ஒட்டிட வேண்டியதான். பாருங்கள், அழகாக இருக்குல்ல. ஒரே ஒரு பூ வச்சாலே சூப்பராக இருக்குது. இருந்தாலும் இது மாதிரி குட்டி குட்டி பூக்கள் அந்த கிளிப்பு ஃபுல்லாக வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி அழகான ஈஸியான ஹேக்ஸோ ஹேர் ஸ்டைலோ நான் வீடியோவாக போடும்போது நீங்களும் அப்போ தான் உடனே அந்த வீடியோஸை பார்க்க முடியும். அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வீட்லேயே உங்களை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்டைலிஷாக என்ன மாதிரியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம வீட்டில் பூக்கிற பூக்களை வச்சே இந்த மாதிரி டெய்லி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அழகாக பூவை வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உள்ள ஹேக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை கொடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.